சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. சமீபத்தில் திமுகவிலிருந்து பாஜகவில் இணைந்த வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளின் அவல நிலையை பதிவு செய்து திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் 1962 முதல் 2025 வரை சென்னை நகரத்தின் பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவே வெற்றி பெற்றுள்ளது. எழும்பூரில் 11 முறை, பெரம்பூர் மற்றும் துறைமுகம் தலா 10 முறை, அண்ணா நகரில் 9 முறை, சைதாப்பேட்டை மற்றும் 1000 விளக்கு தலா 8 முறை, புரசைவாக்கம் மற்றும் திருவெற்றியூர் தலா 7 முறை, மயிலாப்பூர் மற்றும் ராயபுரத்தில் தலா 6 முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது. புதிதாக உருவான வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல்களிலும் வட சென்னையில் 11 முறை, மத்திய மற்றும் தென் சென்னையில் தலா 8 முறை திமுக வென்றுள்ளது. இதன் மூலம் சுமார் 27 எம்பிக்கள் திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதேபோல சென்னை பகுதியைச் சேர்ந்த கருணாநிதி, அன்பழகன், அரங்கண்ணல், ஆற்காடு வீராசாமி, ரகுமான் கான், அன்பரசன், சேகர்பாபு, உதயநிதி உள்ளிட்டோர் அமைச்சர்களாக இருந்துள்ளனர். இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தும் சென்னை நகரம் இன்னும் மழைநீர் வடிகாலில் சீரற்ற நிலையில் இருப்பதாக ராதாகிருஷ்ணன் கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் மக்கள் வரிப்பணத்தில் மட்டும் 15,000 கோடிகளுக்கும் மேலாக செலவழித்தும் சாலைகள் சீர்படவில்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார்.